இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தற்போது என்டிஏ கூட்டணியில் உள்ள சந்திரபாபுவின் தெலுங்கு தேசம் மற்றும் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தள கட்சிகள் தங்கள் மாநிலங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளன. அதாவது பீகார் மற்றும் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்தை இந்த கட்சிகள் கேட்கின்றன. ஆந்திராவை பிரித்ததால் தலைநகர் ஹைதராபாத் தெலுங்கானாவுக்கு செல்கின்ற காரணத்தால் தங்கள் மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து தர வேண்டும் என்று சந்திரபாபு கூறுகிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் பிரிக்கப்பட்டதால் பீகார் தொழில் வளர்ச்சி இல்லாத மாநிலமாக பின்தங்கிய நிலையில் நிதிஷ்குமார் தனது மாநிலத்துக்கு சிறப்பு அந்தஸ்து கேட்கிறார். பீகாரில் 94 லட்சம் குடும்பங்கள் வறுமை கோட்டில் உள்ளன. சிறப்பு அந்தஸ்து கிடைக்கும் பட்சத்தில் அடுத்த 5 ஆண்டுகளில் 2.5 லட்சம் கோடி பீகார் மாநிலத்துக்கு கிடைக்க வாய்ப்புள்ளது. அடிக்கடி புயல் தாக்குவதுடன் 22% பழங்குடியின மக்கள் வசிக்கும் ஒடிசா மாநிலமும் சிறப்பு அந்தஸ்து கேட்டுக் கொண்டுதான் இருக்கிறது. பொதுவாக மலை பிரதேசங்கள் நிறைந்த பகுதி, குறைந்த மக்கள் தொகை அல்லது பழங்குடி மக்கள் நிறைந்த பகுதி, பக்கத்து நாடுகளுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் மாநிலங்கள், பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாநிலங்களுக்கு தான் சிறப்பு அந்தஸ்து வழங்கப்படும். அந்த வகையில் 370வது சிறப்பு பிரிவு நீக்கப்படும் வரை ஜம்மு காஷ்மீர் மாநிலம் சிறப்பு அந்தஸ்துடன் தான் இருந்தது. தற்போது இந்தியாவில் வடகிழக்கு மாநிலங்கள் மற்றும் புதிதாக பிறந்துள்ள தெலுங்கானா உள்ளிட்ட 11 மாநிலங்கள் சிறப்பு அந்தஸ்துடன் தான் உள்ளன. இந்த மாநிலங்கள் மத்திய அரசின் செல்ல குழந்தைகள் என்றே கூறலாம். சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு 30% பங்களிப்பை நேரடியாக வழங்கும். இங்கு ஏற்படுத்தப்படும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு 90% நிதியுதவியை மத்திய அரசே வழங்கிவிடும். இந்தியாவின் மொத்த பட்ஜெட்டில் 30% சிறப்பு அந்தஸ்து பெற்ற மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படுவது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் மற்றும் ஆச்சி இடிச்ச சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.